நல்லா காலை கழுவிட்டு தப்பு உள்ள ஒன்று நல்லா கலக்கல உப்பு ஏங்க இது ஏங்க ஓகேப்பா ஏங்க இப்படி சொல்கிறேன்னு யாரும் தப்பாக எடுத்துக்கிறாதியே இப்படி அடுத்தவங்களுக்கு செஞ்சதை இப்படி சொல்லி காட்டி வீடியோ போடுறேன்னு யாரும் நினைக்காதீங்க அவங்கக்கிட்ட வீடியோவை அனுப்பி ஏக்கா அந்த வீடியோ போடலாமான்னு கேட்டுக்கிட்டுதே உங்களுக்கு போடுறேன் இப்போ போட்டுறாதியே கொஞ்சம் நாள் ஆனவொன்னே போடுங்கண்டாங்க அதனால ரொம்ப நாள் ஆயிடுச்சு 3-4 மாதம் ஆயிடுச்சு சரி போடுவோம்னு போடுறேன் ஏங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அம்மா ரொம்ப முடியாமல் இருந்தவங்க திடீர்னு பார்த்துங்க நைட்டு 3 மணியை போல தவறிட்டாங்க இறந்து போயிட்டாங்க இறந்து போனவன் நாங்கள் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் தான் பார்த்துங்க எங்கள் வீட்டை கதவை தட்டி ஏப்பா இப்படி இறந்து போயிட்டாக ஆம்புலன்ஸ் வருது எல்லாமே வருது கொஞ்சம் எங்களுக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் அவங்க ஒரு உதவியாக என்னமோ உதவி கேட்டுக்கிட்டு தான் எங்கள் வீட்டுக்காரர் சரிங்கன்னு உதவி ஆனால் இப்போ எதுக்கு இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்டா அப்படி இறந்து போயிட்டாங்கல்லங்க இறந்த வீட்டில் 2 பேர் ஆம்பளை பயிலுங்க 2 வயலுகளும் அது பாட்டு கையை கட்டி நின்றுக்கிட்டு இருக்குதுங்க ஆம்பளை பயிலுங்க என்ன செய்யுங்க எல்லாரும் கத்தி அழுகிற ஆம்பளையெல்லாம் இருக்க மாட்டாங்க மௌனமாக மனசுக்குள்ளே வேதனை இருக்கும் அப்படி நின்றுக்கிட்டு இருக்காங்க அந்த அம்மா வாயை பழந்த மணிக்கு அப்படியே தூக்கத்துலேயே இறந்துருக்காங்க எந்திரிச்சு ஒன்றுக்கு இருக்க எந்திரிமாண்டி எழுப்பி இருந்திருக்காரு எந்திரிக்கல அப்புறம் தான் இறந்து போச்சுன்னு தெரிஞ்சிருக்கு அழுகலை உள்ளலை எதுவும் இல்லை நானாக போய் எனக்கு கண்ணீர் ஓடுது அந்த அக்கா வரைந்து மனசாவை கொடுங்க பூஜாவை கொடுங்கன்னு தூக்கி பேசுவாள் அப்போ கண்ணீர் எனக்கு ஓடுது நான் என்ன நினைக்கிறேன் ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்தா நீ யாரும் கதறி அழுகும்லத்தா ஆம்பளை பிள்ளைக்கன்னு தானே பேசாண்டு மனசுக்குள்ளே வேதனையை அடக்கி நிற்கிது அப்படின்ட்டு ஏன் மனசுக்குள்ளே ஓடுது அப்புறமே எங்கள் ஆத்தாவை போய் எழுப்பிட்டேன் எங்கள் ஆத்தா பார்த்துக்கோங்க சும்மாவே யார் இறந்தாலும் ஒப்பாரி வச்சு அழுகுங்க ஒப்பாரி வச்சு அழுகும் அது மாதிரி ஒப்பாரி வச்சு எங்கள் அம்மா கத்தி அழுதுச்சு பார்த்துங்க அழுத உடனே எங்கள் ஏரியா அந்த காம்பவுண்டு வீடு தான் ஒரே அப்படியே அடுக்குமாடி கட்டடம் எல்லார் கட்டடத்துலேயும் லைட் எரிஞ்சிருச்சு லைட் எரிஞ்சு எல்லா மனுஷக்களும் ஒரு வீட்டில் இருக்கிற ஆம்பளையில் வந்து சேரை போட்டு உட்காந்துருந்தாங்க அன்றைக்கி நைட்டு பூரா 2 மணிக்கு இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் 2 மணியா 3 மணியா எங்கள் ஞாபகம் இல்லை சரியா அப்படியே எல்லாரும் வரிசையாக வந்து ஆளே இல்லை அவர் அந்த அண்ணன் அவங்க மையன் அவங்க தான் அந்த அக்கா இறந்துட்டாங்களா அவங்க 3 பேரும் நின்றுக்கிட்டு இருந்திருக்காங்க என்ன செய்வோம்னு எங்கள் வீடு பக்கத்து விட கட்ட தட்டிட்டாங்க அதோடு எங்கள் ஆத்தா போய் எங்கள் ஆத்தா பாட்டு சொல்லி கதறி அழுதுச்சுல அழுத்த சவுட்டில் எப்போவுமே கிராமத்துகளில் மெதுவாக அழுக மாட்டாங்க இறந்ததுக்கு அழுகிறது கூட நாகரிகமாக சில பேர் இப்படி நின்றுட்டு வராங்க அப்படி இல்லை யார் இறந்தாலும் எங்கள் ஊரில் ஒப்பாரி சொல்லி அழுவாங்க அது மாதிரி ஒப்பாரி சொல்லி அழுதுச்சுல எல்லாரும் லைட்டை போட்டு நகரமாக இருந்தால் கூட ஒருத்தர் நைட் நேரமில் எல்லோரும் முழிச்சுட்டு இருக்கணும்ல அப்படின்ட்டு ஒரு வீட்டுக்கு ஒரு ஆம்பளை வந்து சேரை போட்டு உட்காந்துட்டாங்க எங்கள் வீட்டுக்காரன் அங்கே இருந்தாங்க அப்புறம் நாங்கள் பிள்ளை குட்டி வச்சுக்கிட்டு நீ உட்காந்துக்கிட்டு இருக்க முடியலை நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்புறம் காலையில் வந்துருச்சு நல்லபடியாக எல்லா வேலையும் முடிஞ்சுச்சு நான் எதுக்கு சொல்கிறேன்டா பொம்பளை பிள்ளையை பெற்றிருக்கோம் தடி நம்மளுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லையேன்னு வருத்தப்படாதீங்க ஆம்பளை பிள்ளையை பெற்ற வச்சா உண்மையிலேயே வருத்தப்படணும் ஏன்னு கேளுங்க நம்மளுக்கு சொல்லி அழுகவாது நம்ம பிள்ளை இருக்குன்னு நினச்சி சந்தோஷமாக இருக்கு ஆம்பளை பிள்ளைய பொம்பளை பிள்ளை எந்த பிள்ளை கொடுத்தாலும் கடவுள் கொடுத்தது வரமுண்டு இருந்தது சந்தோஷமாக இருக்கும் நான் அன்னைக்கு தான் நினச்சேன் பொம்பளை பிள்ளை இல்லாதது எப்படி பாவம் தன்னந்தனியாக இறந்தது ஒரு அழுக சவுண்டு இல்லாமல் இருக்கேன் எங்கள் ஆத்தா வந்து அழுது